ஹாய் ஹலோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறையா கோல்ட் சேவிங்ஸ் மணி சேவிங்ஸ் வீடியோஸ் கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் காய்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 50,000 சம்பளத்தில் எப்படி வந்து பட்ஜெட் போடலாம், எல்லா தேவைகளையும் எப்படி வந்து சரி பண்ணலாம் அப்படின்றதுக்கான வீடியோ தான் இது. வந்து ஒரு சிஸ்டர் வந்து சேவிங்ஸ் கொடுத்துருந்த வீடியோவில் வந்து கமெண்டில் கேட்டிருந்துருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமக்கு தெரியும், நார்மலாக வாடகை வந்து குறைஞ்சதே 6,000 to 8,000 அதுக்கு மேலே தான் நமக்கு கிடைக்கும். ஒரு பாப்புலர் இல்லாத ஏரியானா கூட கொஞ்சம் ஒரு 3,000, 2,500, 4,000, 3,500 அந்த ரேஞ்சுக்குள்ளே முடியும். பட் வந்து மினிமமே வந்து இப்போ எல்லாம் வாடகை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ அதனால் வாடகை வந்து கிட்டத்தட்ட 8,000 ரூபா நான் போட்டிருக்கோம். அதே போல் பார்த்தோம் அப்படின்னா கேஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1,000 ரூபா. இபி வந்து பார்த்தோம் அப்படின்னா 700 ரூபா. ஸ்நாக்ஸ் வந்து குழந்தைங்க இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி கண்டிப்பாக வந்து 2,000 ரூபா ஒரு மந்த்துக்கு வந்து கண்டிப்பாக போகும். அதே போல் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரூட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து ஆஸ்பத்திரி செலவை நம்ம குறைக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக வந்து ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிற வேண்டியது அவசியம். ஸோ ஃப்ரூட்ஸ்க்கு வந்து அதே கணக்கில் 2,000 ரூபா போட்டிருக்கோம். அதே போல் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் ஃபீஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 15,000 ரூபா நான் போட்டிருக்கேன். இது மந்த்லி வந்து நம்ம பே பண்ணுறது கிடையாது. பட் ஒரு மந்த் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம கட்டிட்டோம், இல்லை 2 மந்த்ஸுக்கு ஒன்ஸ் வந்து நம்ம கட்டிட்டோம் அப்படின்னா அந்த காசு வந்து மந்த்லி நமக்கு வந்து சேவிங்ஸாக நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கிடலாம். அதே போல் மெடிக்கல், இப்போ குழந்தைங்களே இருந்தாங்க அப்படின்னா கூட நமக்கு கோல்டு ஃபீவர் அடிக்கடி பிடிக்கும், இல்லை நமக்கே வந்து தலைவலியாக இருக்கட்டும், இல்லை உடம்பு வலி, இப்படி வந்து கண்டிப்பாக மெடிக்கலுக்கு வந்து நம்ம ஒரு தொகை மாதம் வந்து கண்டிப்பாக எடுத்து வைக்கணும். அதுக்காக வந்து 3,000 ரூபா நம்ம வந்து எடுத்திருக்கோம். வெஜிடபிள்ஸ் கண்டிப்பாக வந்து வெஜிடபிள்ஸ்க்கு வந்து 2,000 ரூபா அத்தியாவசியமாக தேவைப்படும். ஏன்னா நம்ம டெய்லியும் சமைப்போம், அதனால் கண்டிப்பாக வெஜிடபிள்ஸ்க்கு 2,000 ரூபா. நான்வெஜ்ஜை பொறுத்தளவு வீக்லி ஒன்ஸ் ஆட்டு நம்ம கண்டிப்பாக எடுக்க ஆசைப்படுவோம், அதனால் அதுக்கு ஒரு 2,000 ரூபா. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோட்டல் வந்து என்னைக்காட்டும் நம்ம வந்து ஹோட்டல்லேருந்து வாங்கி ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதா இருக்கட்டும், இல்லை வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம வெளியே போகிறதா இருக்கட்டும், அப்படி வந்து இல்லை ஒரு பீச் பார்க்கு போகிறோம், அதுக்காக நமக்கு வந்து இந்த செலவு ஒரு 2,500 ரூபா விழும். அதே போல் பெட்ரோலுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பெட்ரோல் விலை ஜாஸ்தியாக போய்கிட்டு இருக்கு நமக்கு தெரியும், அதுக்காக 2,000 ரூபா. அதே போல் திடீர்னு நமக்கு ஃபங்க்ஷன் வந்துடும், இல்லை நம்ம எங்கேயாச்சும் ஊருக்கு போக வேண்டியது இருக்குது, அப்படி நிறையா நீட்ஸ் இருக்கிறனால அதுக்கு ஒரு 2,000. அதே போல் இஎம்ஐ, இப்போ கிரெடிட் கார்டு இஎம்ஐயாக இருக்கட்டும், இல்லை பைக்கு இஎம்ஐயாக இருக்கட்டும், இல்லை காராக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃப்ரிட்ஜே எடுத்திருப்போம், வாஷிங் மிஷினே எடுத்திருப்போம், இல்லை மொபைல் கூட எடுத்திருப்போம். ஸோ என்ன இஎம்ஐயாக இருக்கட்டும் அதுக்கு ஒரு 6,000 ரூபா. அதே போல் பால் செலவும் 1,500 ரூபா நம்ம எடுத்திருக்கோம். மொத்த கணக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் எல்லா தேவைகளும் வந்து கரெக்டாக வந்து வந்துடுது. எதுவுமே வந்து நம்ம போடாமல் விடலை, ஏன்னா எல்லாத்தையும் வந்து நம்ம போட்டிருக்கோம். அப்போ கணக்கு பண்ணி பார்க்கும்போது 49,700 மந்த்லி வந்து ஒரு 300 ரூபா மட்டும் நம்மக்கிட்டே இருக்கும். இப்போ இதில் வந்து வீட்டில் உள்ள பெண்கள் வந்து நம்ம வந்து எவ்வளோத்தையே குறைக்கலாம், எதில் குறைக்கலாம் அப்படின்னா மெடிக்கல் வந்து நமக்கு எமர்ஜென்சினா தான் நமக்கு வந்து வரும், சில டைம் வராது மேக்ஸிமம். அப்போது அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம குறைக்கலாம், நான்வெஜ்ஜில் குறைக்கலாம். அதே போல் ஹோட்டல் செலவுலையும் நம்ம வந்து குறைக்கலாம். எல்லா மந்த்துமே ஃபங்க்ஷன் வருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது, அப்போ அதிலேருந்து குறைக்கலாம். மற்றபடி வந்து நமக்கு ஃப்ரூட்ஸு ஸ்நாக்ஸ் எதில் நமக்கு தேவையோ அதில் குறைச்சிக்கலாம். கேஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா 980 ரூபா, அதில் வந்து நமக்கு 353 ரூபா நமக்கு மானியம் ஏறும். ஸோ அதில் வந்து நம்ம மிச்சம் முடிக்கலாம். இப்படி வந்து எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு எவ்வளோ முடியுமோ அதில் வந்து நம்ம செலவுகளை குறைச்சிக்கலாம். ஸோ உங்களுக்கும் வந்து உங்களோட வருமானம் என்ன, எவ்வளோக்குள்ளே வந்து நீங்கள் பட்ஜெட் போட ஆசைப்பட்றீங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணுவோம். மறக்காமல் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் காய்ஸ். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.